ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ஸ்டிச்சிங், அதாவது ஸ்டிச்சிங் கிடையாது. ஸோ ஸ்டிச்சிங் பதிலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச்சிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஸோ அதை எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், அது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் வந்து ஆரி ஒர்க் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் என்னென்ன பிராண்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கிற சில மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ உங்களுக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து லூஸில் வந்து ஒரு 20 rupees 30 rupeesக்கு வாங்காமல் இந்த மாதிரி நீங்கள் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சுகர் பீட்டில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் பெஸ்ட்டு எது, நீங்கள் எந்த இதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இல்லாத சில மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. நான் இப்போ ஒரு 5 types ஆஃப் சுகர் பீட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஆரி ஒர்க் வந்து பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் பேக்கெட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷ கணக்கில் வந்து சுகர் பீடு வந்து ஃபேட் ஆகாமல் உங்களுக்கு சேஃபாகவே இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கினா ஃபேட் ஆயிருமோ என்னவோ அப்படிங்கிற பயம் இருக்கும். நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு சுகர் பீடு வந்து கலர் போகாமல் அப்படி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன பிராண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து கோல்டு கலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரெஸ்ஸோவுக்கு தான் நான் கொடுப்பேன். ஸோ ப்ரெஸ்ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது, சீக்கிரம் ஃபேட் ஆகாது. ஸோ உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ப்ரெஸ்ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏ ஸ்டார் வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து ப்ரெஸ்ஸோ தான் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது, ஓகேங்களா. ஸோ கலர்ஸ் வந்து நீங்கள் வந்து வேறு பிராண்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் கோல்டு, காப்பர் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 7 Star அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. இன்னொரு பிராண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜி, ஓகேங்களா. எஸ்ஜி இந்த 7 Starலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் வந்து கோல்டு காப்பருக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கலர் பீட்ஸ்க்கு தான் வந்து நான் அந்த பிராண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. ஸோ கோல்டு கண்டிப்பாக வந்து ப்ரெஸ்ஸோ வாங்கிக்கோங்க. ப்ரெஸ்ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சுகர் பீட்ஸோட கலெக்ஷன்ஸ். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கட் பீட்ஸ் வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ கட் பீட்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன கலர் சாரீக்கு வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் பீட்ஸ் வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் கட் பீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ஜி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கட் பீட்டில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஃபேடெல்லாம் ஆகாது, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் உங்களுக்கு பக்கத்தில் லோக்கலில் என்ன பிராண்ட் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க. சுகர் பீடுக்கு மட்டும் கோல்டு கலர் ப்ரெஸ்ஸோ வாங்கிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இல்லாத சில கலெக்ஷன்ஸ் வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி ஃபுல் பேக்கெட், அதாவது ஃபுல் பாக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 grams வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லூஸில் வந்து 100 grams 250 grams அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி ஃபுல் பேக்கெட்டாக வாங்கி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே ஃபேட் ஆகாமல் உங்களுக்கு வருஷ கணக்கில் அப்படியே தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டியூப் பீட்ஸ் வந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன். டியூப் பீட்ஸ் வந்து எங்கிட்ட 2 கலர்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட்லி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கலரும் சில்வர் கலரும் தான், ஓகேங்களா. ஸோ நான் அது 2 packet வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 450 grams பேக்கெட்டு தான். ஸோ ஒரு சின்ன டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் நீங்கள் வந்து எந்த பீட்ஸ் வாங்கினாலும் கிளாஸ் டைப்பில் வாங்கிக்கோங்க. ஸோ கிளாஸ் டைப்பில் வந்து நீங்கள் சில்வர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஃபேட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 450 grams பாக்கெட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ காட்டுறது வந்து ஜர்தோசி, ஓகேங்களா. ஸோ ஜர்தோசி ரொம்ப ரொம்ப கிராண்டான ப்ரைடல் ஒர்க்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இது. ஸோ நீங்கள் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாம்பிள் பேக்கெட்லாம் வாங்காமல் இந்த மாதிரி நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்டும் 100 grams, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 100 grams நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷ கணக்கில் இருக்கும்.
ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து லோக்கல் ஷாப்பில் வாங்காமல் ஒரு ஹோல்சேல் கடையில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸும் உங்களுக்கு வந்து லாபம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வைஸும் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷ கணக்கில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபேடுமே வராது. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மெட்டீரியல் வாங்கினாலும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷ கணக்கில் அந்த பீட்ஸ் வந்து நம்ம எப்படி வாங்கினோமோ அதே கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட சில கலர்ஸ் வந்து இல்லாத கலர்ஸில் நான் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல் ஷாப்புக்கு நீங்கள் போனீங்கனாலே மினிமம் 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா. ஸோ மினிமம் 100 கிராம்ஸ் தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா. ஜர்தோசி எல்லாமே வந்து ஓகேங்களா. ஸோ நான் ஒரு 7-8 கலர்ஸ் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். கோல்டு, காப்பர், எல்லோ, ரெட், க்ரீன், ப்ளூ, பிங்க்கு, சில்வர் கலர், ஆன்டிக் கலர் எல்லாமே வந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஜர்தோசி ஒர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து ஜர்தோசி இல்லாமல் நீங்கள் எந்த ப்ளவுஸுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜர்தோசி எப்போவுமே லூஸில் வாங்காமல் இந்த மாதிரி 100 கிராம்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இயர் கணக்கில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் வாங்கின மெட்டீரியல் வந்து 2 இயர்ஸ் கிட்டே எனக்கு வரும். ஓகேங்களா. ஸோ 2 இயர்ஸ் மீன்ஸ் நான் ஜர்தோசியை மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜர்கான் ஸ்டோன். ஓகேங்களா. ஜர்கான் ஸ்டோன் வந்து நம்ம சக்கரியில் நடுவில் ஒட்டுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஜர்கான் ஸ்டோன். ஓகேங்களா. ஜர்கான் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி 100 கிராம்ஸ் பாக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா குவான்டிட்டி வைஸ் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஓகேங்களா. நிறைய இருக்கும். நீங்கள் வந்து காஸ்ட் வைஸும் கம்மி தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. இதுவுமே நான் சொல்கிறது என்னென்னா ஒரு 20 ருபீஸ் பாக்கெட், அதாவது 10 கிராம் 20 கிராம்ஸ் வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் ரொம்பவே வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. கிளிப் ஸ்டோன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல்னே சொல்லலாம். நிறைய ப்ளவுஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. கிளிப் ஸ்டோன்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நிறைய கலர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயரு, டைமண்ட் ஷேப்பு, சர்க்கிள், திலகம், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேப்புன்னு சொல்லுவோம். லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐ ஷேப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள், இது எல்லாமே நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டைப்ஸில் வந்து எல்லா கலர்ஸுமே நான் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு ஷேப்லேயுமே வந்து எல்லா கலர்ஸுமே நான் வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேக்கெட்டும் நான் 100 கிராம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து நியர் ஒரு 6 மந்த் கிட்ட நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. 6 மந்த் 1 இயர் கிட்ட தாராளமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பப்போ லூஸில் கொண்டு போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு வந்து ரொம்பவே வந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி 100 கிராம்ஸ் நீங்கள் பேக்கெட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ காட்டுறோம் பாருங்கள். இதுதான் வந்து ஐ ஷேப்புன்னு சொல்லுவோம். ஐ ஷேப் இல்லை லீஃப் பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகேங்களா. எல்லா ஷேப்ஸ்லையுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எந்த பொருளுமே உங்களுக்கு ஃபேட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷ கணக்கில் அப்படியே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் பேட்டர்ன் வந்து எல்லா கலர்ஸ் வாங்கியிருப்பேன். ஒவ்வொரு ஷேப்லேயுமே கிட்டத்தட்ட 5 to 6 கலர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ளவுஸ் வருதோ அந்த டைமில் நம்ம லோக்கல் ஷாப்பில் போய் என்ன பண்ணுவோம், 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் பேக்கெட் வந்து வாங்குவோம். ஸோ அந்த 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் பேக்கெட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் 40 ருபீஸ் மேலே உங்களுக்கு அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பக்கத்தில் உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஹோல்சேல் கடை இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மொத்தமாக வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே லாபம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து பீட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. பால் பீட்ஸு, ரைஸ் பீடு, வீட் பீடு இந்த மாதிரி. ஓகேங்களா. இதுவுமே நான் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு பஞ்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 பஞ்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே கம்மி தான். ஸோ இதை போய் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சுமே வந்து அவங்களுக்கு 70, 80 கிட்டத்தட்ட நியர் 110 வரைக்கும் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். நானும் பிகினர்ஸாக இருக்கும்போது அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி பஞ்சாக வாங்கி நீங்கள் ஒரு நல்ல கவர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பீட்ஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஃபேட் ஆகாமல் இதே கலர்லேயே அப்படியே இருக்கும்.
ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ என்கிட்ட இல்லாத பீட்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பீட்ஸ், ரைஸ் பீட் இருக்குது, ஹாஃப் பீட் இருக்குது, வீட் பீட் இருக்குது, நிறைய பீட்ஸ், வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இருக்குது. பால் பீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்எம் வைஸ் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுவுமே கோல்டு கலர், காப்பர் கலர், எல்லா கலர்லையுமே வந்து பால் பீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பஞ்சாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் செயினுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மீட்டர் 2 மீட்டர்னு சொல்லி லூஸில் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு ரோல், ஓகேங்களா, ஒரு ரோல் ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு. ஓகேங்களா? த்ரெட்டு வந்து ஜரி வந்து பார்த்திங்கன்னா ஜரியில் சில்வர், கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 1 2ன்னு வாங்கி வச்சிட்டோம்னா அடிக்கடி நம்ம ஷாப்புக்கு போக வேண்டிய வேலை வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாமல் ஃபுல் பேக்கெட் வாங்கிடுங்க. ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரோல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் வந்து 10 இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜரியில் வந்து மம்தா தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். மம்தா பிராண்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மம்தா வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மம்தா பிராண்டு வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு பிகினர்ஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜரியில் வந்து கலர் வந்து வாங்கியிருக்கேன். கலர் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாரிக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட்டு கொடுக்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நிறைய வந்து ஃபில்லிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் ஜரியில் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப கிராண்டான லுக் வந்து கிடைக்கிது. ஸோ நான் அதுவுமே ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டை ஃபுல் பேக்கெட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட். ஓகேங்களா? சில்க் த்ரெட்டில் வந்து நான் எல்லா கலர்ஸுமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அந்த மாதிரி பாக்ஸாக வாங்காமல் ஒரு பாக்ஸ்லேயே வந்து எல்லா கலர்ஸும் மிக்ஸ் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு தருவாங்க. ஹோல்சேல் கடையில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க, எல்லா கலர்ஸுமே வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தருவாங்க. ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ரோல் இருக்கும். ஓகேங்களா? 10 நூல் கண்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சில்க் த்ரெடெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் வந்து லோடிங் ஸ்டிச்செல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கடன்னு வந்து சில்க் த்ரெட் வந்து காலி ஆகிடும். ஓகேங்களா? நம்ம அப்பப்போ வந்து கடையில் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன காமன் கலர்ஸ் இருக்கும் இல்லையா, ரெட்டு, க்ரீன், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, ப்ளூலே வந்து வெரைட்டி ஸ்கை ப்ளூ, க்ரீனில் ஒரு 2-3 வெரைட்டி, இந்த மாதிரி காமன் கலர்ஸ் வந்து ஒரு 2 பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் லூஸில் வாங்குறத விட இந்த மாதிரி பல்காக, அதாவது நீங்கள் மொத்தமாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஹோல்சேல் கடையில் போய் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சில்க் த்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெல் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன், பெஸ்ட்டு பிராண்டுன்னே சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ டபுள் பெல் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸோ டபுள் பெல்லில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஏதாவது கிடைக்கல அப்படின்னா இந்த KIPங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து டபுள் பெல்லுக்கு தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு பிராண்டு வந்து வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திங்ஸ் நம்ம ஆரி ஒர்க்குக்கு. ஸோ நீடில் தான். ஸோ நீடில் வந்து நிறைய பேருக்கு வந்து எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதே வந்து செட் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே பிகினர்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நான் சொல்கிறது என்னென்னா நார்மல் ஆரி அயன் நீடில் வாங்கிக்கோங்க. அயன் நீடில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ துளிப் நீடிலோட அயன் நீடில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த அயன் நீடிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு நம்பர்ஸுமே கிடையாது. 2 நீடில் தான். ஒரு நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் நீடில், இன்னொரு நீடில் வந்து பீட்ஸ் நீடில். ஓகேங்களா? ஸோ பிளைன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீடிலுக்கு த்ரெட்டு சுற்றி வச்சுருங்க. நம்ம பைப்பிங் த்ரெட் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நீடில் எப்படி த்ரெட்டு வந்து நம்ம சுற்றுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எதுக்காக நம்ம த்ரெட்டு வந்து சுற்றுறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம வந்து த்ரெட்டு சுற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து த்ரெட் சுற்றுறோம். சப்போஸ் நீங்கள் துளிப் நீடில் யூஸ் பண்ணாலும் துளிப் நீடிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், த்ரெட்டு வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? த்ரெட்டு சுற்றினா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போ காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் நீடில். ஓகேங்களா? த்ரெட் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறது செகண்ட் ஒன் பீட்ஸ் நீடில். பீட்ஸ் நீடில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறது, 2 நீடில் தான்.
துலிப் நீடில் மாதிரி நிறைய நம்பர்ஸ் நீடில் கிடையாது. அயன் நீடில் 2 நீடில் தான். ஒன்று த்ரெட் ஒர்க்குக்கு, இன்னொன்று வந்து பீட்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ எப்போவுமே நீடில் வந்து ஸ்பேர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2த்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 நீடில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது பீட்ஸ் நீடில் வந்து நிறைய பேர் வந்து உடஞ்சிடுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெய்லராகவும் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஹேங்கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸே வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கிது. ஓகேங்களா? அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பேர் வந்து நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினீங்க அப்படின்னா 60-70 ருபீஸ் மேலேயே தான் சொல்லுவாங்க. சிம்பிள் ஹேங்கிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 50 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ கிராண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து இருக்கும். ஸோ 5 to 10 ருபீஸ் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து ஹோல்சேல் நான் கடையை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? லோக்கல் ஷாப் சொல்ல கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மெயினாக வந்து ஆரி ஒர்க்குக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆரி ஸ்டாண்டு வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடாக உங்களுக்கு ஆரி ஷாப்பில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கார்னரில் வந்து ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஸ்டாண்டோட கால் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வுட்டிலே வந்து ஆசாரிகிட்ட கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய பிக்சரை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நான் வந்து செஞ்சது. ஓகேங்களா? வுட்லே வந்து நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஷேக்கிங்குமே இருக்காது. ஓகேங்களா? ரெடிமேடாக நீங்கள் வந்து ஸ்டாண்ட் வாங்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வுட்டில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு கிளாஸ்க்கு வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வுட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ரிங் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ஆசாரிகிட்ட வந்து இந்த மாடல் வந்து காட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாண்டுமே வந்து நம்ம ஹைட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சேர்லேயே உட்காந்து கூட ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த ஹைட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆசாரிட்ட சொல்லி இந்த ஹைட்டுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து அழகாக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஸ்டாண்டு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போதைக்கு நான் வாங்கின சில ஆரி மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்களும் வந்து லூஸில் வாங்காமல் இந்த மாதிரி மொத்தமாக பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு பீட்ஸ், அதாவது ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்க்கும் ஒரு பாக்ஸ் தனித்தனியாக போட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறது, ஆரி ஷாப் அதாவது ஹோல்சேல் கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கடல் மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து ஹோல்சேல் கடை. இந்த ஹோல்சேல் கடையில் பாருங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் மொத்தமாக வந்து கடையில் வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேல் கடைக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் அழகாக வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குந்தன் ஸ்டோன்ஸ் கலர்ஸ். ஓகேங்களா? குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து நிறைய ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து மினிமம் வந்து 100 கிராம்ஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் குந்தன் ஸ்டோன்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ், பால் பீட்ஸ். ஓகேங்களா? பால் பீட்ஸில் ஏகப்பட்ட சைஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? வீட் பீடு, காப்பர், கோல்டு, ஆன்டிக்கு, ஏகப்பட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூப் பீட்ஸு. டியூப் பீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ், காமன் கலர்ஸ் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ பீட்ஸில் வந்து பால் பீட்ஸு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ப்ளூ கலரில் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து கிறிஸ்டல் டைப்பில் இருக்கக்கூடிய பீட்ஸு. ஸோ கிறிஸ்டலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு மூவிங் தான். ப்ரைடல்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ஹேங்கிங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ். ஓகேங்களா? ஹேங்கிங்ஸில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
நீங்கள் அந்த ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா, நீங்கள் டெய்லராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லாபமாக இருக்கும். ஓகேங்களா? ஏகப்பட்ட டிசைன்ஸில் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கோ அந்த டிசைன்ஸில் ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஏகப்பட்ட ஹேங்கிங்ஸ் டைப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், கடல் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நான் இப்போ காட்டக்கூடிய இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சவுகார்பேட்டில் பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் உள்ளே போனீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட். ஓகேங்களா? மின்ட் ஸ்ட்ரீட்டில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆரி ஷாப்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் எந்த ஆரி ஷாப்பில் வேணாலும் நீங்கள் உள்ளே போய் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஷாப்போட அட்ரஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுங்கிற லிஸ்ட்டு வந்து நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா உங்களுக்கு கொரியரும் பண்ணி விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கும் டெய்லரிங்கும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஷாப்புக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரே ஷாப்லேயே வந்து நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், லேஸில் பாருங்கள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ், ஏகப்பட்ட டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸு, லேஸு, இந்த பஞ்சிங் மிஷினில் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பீட்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், சாரீஸ்க்கு வைக்கக்கூடிய அந்த குஞ்சம் சொல்லுவோம் இல்லையா, சாரீ ஃப்ளீட்ஸில் வைப்பாங்க இல்லையா, அந்த லேஸ் பேட்டர்ன் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸாக இருந்து இப்போ நீங்கள் ஆரி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பல்க் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கட் பீட்ஸு, டியூப் பீட்ஸு, சுகர் பீட்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கெட், அதாவது ஒரு பேக்கெட்டோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 450 கிராம்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் சில ஸ்டோன்ஸ், கட் பீடு, குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து 100 கிராம்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு வந்து நீங்கள் ஷாப்புக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம லூஸில் வாங்கணும் அப்படின்னா அடிக்கடி ஷாப்புக்கு போகணும், நம்ம காஸ்ட் வைஸ் நம்மளுக்கு ரொம்பவே வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு உங்கள் பிஸ்னஸ் வந்து சூப்பராக ரன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.